எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல ஒரு அனிமேட்டட் லாகின் ஃபார்ம் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் வந்து 2 இமேஜ் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு HTML ஃபைலும் ஒரு ஸ்டைல் ஃபைலும் வச்சிருக்கேன். ஸோ அந்த ஸ்டைல் ஃபைல் வந்து அந்த லிங்க் டேக்ல வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ டைட்டில் வந்து நான் அனிமேட்டட் லாகின் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாடியில் போய் ஒரு டிவிஷன் வந்து பிரிக்கிறேன். இந்த டிவிஷனோட கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் சொல்லி வச்சுருக்கேன். இந்த கண்டெய்னரில் தான் நம்ம எல்லாமே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ளே போய் இன்னொரு கிளாஸ் வந்து நான் பிரிச்சுக்கிறேன். அதுக்கு வந்து பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே வந்து ஒரு லாகின் ஃபார்ம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்காக இன்னொரு டிவிஷன் வந்து நான் வந்து பிரிச்சுக்கிறேன். ஸோ அதோட கிளாஸ் வந்து ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து ஐடியும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே நான் ஒரு ஹெட் டேக் வந்து எழுதுகிறேன். ஸோ லாகின் அப்படின்னு சொல்லி சும்மா நேம் வச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் வந்து எழுதிக்கிறேன். லேபிள் வந்து யூசர் நேம் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணி இன்னொரு லேபிள் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த யூசர் நேம் கீழே நான் வந்து ஒரு இன்புட் வந்து வாங்க போகிறேன். ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு வந்து எனக்கு வந்து பாஸ்வேர்டாக இருக்கணும் அந்த டைப் வந்து, அதனால் இன்புட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போது அந்த ஃபைலை வந்து நான் குரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் கேப் வேணும் அப்படிங்கிறக்காக பிரேக் டேக் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஒன்றோட ஒன்று கீழே கீழே இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று அலைன் ஆகிருக்குது. உள்ளே வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பட்டன் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஐடி வந்து பட்டன்னு நான் நேம் வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து சைன்இன் அப்படின்னு சொல்லி அதோட வேல்யூ வந்து நான் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு பட்டனும் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது எல்லாமே சென்டருக்கு வந்து அலைன் பண்ணலாம். ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின் பேடிங் எதுவும் வேணாம் அப்படிங்கிறக்காக ஸ்டார் போட்டுக்கிறேன். இது வந்து எல்லா இதையும் குறிக்கும். ஸோ மார்ஜின் 0, அப்புறம் பேடிங் வந்து 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த பாடியில் வந்து நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நான் சான்ஸ் செரிஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் ஹைட் வேணும். ஸோ அதனால் 100 VH அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது வந்து உங்கள் டிஸ்பிளேயோட ஃபுல் சைஸ் வந்து ஆக்குபை பண்ணிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டு அலைன் ஐட்டம் சென்டர்னு கொடுக்கும்போது நம்மளோட எல்லா கண்டென்ட்டும் சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்புறம் கர்சர் வந்து பாயிண்டர்னு வச்சுக்கிறேன். ஸோ கர்சர் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னருக்கு வந்து நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஸோ கிளாஸ்னால டாட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு வித் வந்து கொடுத்துக்கிறேன், ஒரு 70% அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அது வந்து சென்டராக தான் இருக்கணும், அந்த கண்டெய்னரும் எனக்கு வந்து சென்டராக இருக்கணும் அப்படிங்கிறக்காக டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அண்ட் அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நான் வந்து அந்த கண்டெய்னர் வந்து உங்களுக்கு சும்மா சாம்பிளுக்கு ஒரு ரெட் கலரில் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த கண்டெய்னர். ஸோ அது எனக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் அந்த பாக்ஸுக்கு வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஸோ கிளாஸ்னால டாட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஹைட் அண்ட் வித்தும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ மின் ஹைட் அப்படின்னு சொல்லி 70 VH அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கும் உங்களுக்கு சாம்பிளுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இதுதான் அந்த பாக்ஸோட ஹைட். இது வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி வித்தும் வந்து உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன். ஸோ இதுவும் 70% அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து ரெட்டுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து பிளாக்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பாக்ஸோட சைஸு. நெக்ஸ்ட் அதுக்கு வந்து கொஞ்சம் பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பாக்ஸ் ஷேடோ கொடுத்துக்கிறேன். ஸோ 5 பிக்சல் 5 பிக்சல் அண்ட் 6 பிக்சல் RGBA அப்படின்னு சொல்லி பிளாக் கலரில் ஒரு 0.5 ஒப்பாசிட்டியில் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ 5 பிக்சல் வந்து ஹரிசாண்டல், 5 பிக்சல் வந்து வெர்டிக்கல் அண்ட் 6 பிக்சல் வந்து பிளர். ஸோ இது வந்து நான் நெகட்டிவில் கொடுக்கும்போது லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ சேம் RGBA வழியை கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு பார்டர் ரேடியஸும் வந்துருச்சு, அப்புறம் பாக்ஸ் ஷேடோவும் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் ரேப்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்னா
ஒரு இமேஜ் வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சுருக்கீங்கன்னா அது வெளியே போனாலும் அந்த பாக்ஸை விட்டு வெளியே போக விடாது. அந்த பாக்ஸுக்குள்ளே தான் அந்த இமேஜ் வந்து உள்ளே தான் இருக்கும். ரேப் பண்ணி உள்ளே வந்து வச்சுக்கணும். அதுக்கு தான் அந்த ஃப்ளெக்ஸ் ரேப். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டேன், ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துட்டேன். அப்புறம் அலைன் ஐட்டம்ஸும் சென்டர்னு கொடுத்தப்போ என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்டர் வந்து டிஸ்பிளே. ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அழகாக எல்லாமே சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அந்த H1 வந்து நான் வந்து அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ H1 அப்படின்னு சொல்லி கால் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு கலர் வந்து பின் கலரில் கொடுக்குறேன். ஸோ ஹேஷ் வேல்யூ போட்டு FC00FF அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அதோட சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 50 பிக்சலில் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக தெரியுது. நெக்ஸ்ட் பொசிஷன் வந்து ரிலேட்டிவ்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஒன்னோட ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்கணும். அதுக்காக பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மார்ஜின் லெஃப்ட் சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 rem அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிருது. அப்புறம் டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ்னே வச்சுக்கிறேன். எனக்கு எந்த வித சேஞ்சஸும் இல்லை. அது மாதிரி அது வந்து வெர்டிக்கல் டைரக்ஷனில் எனக்கு வந்து சென்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அலைன் ஐட்டம்ஸ் சென்டர்னே கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி சென்டரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லேபிளுக்கு வந்து எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். லேபிள் அப்புறம் அந்த ஃபார்ம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து ஃபார்முக்கு வந்து நான் அலைன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். மின் ஹைட் வித் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ 50% கொடுத்துக்கிறேன். அது மாதிரி மின் ஹைட்டும் 50 VH அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பாதிக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி அந்த பாக்ஸில் பாதி வித் வந்து இந்த ஃபார்முக்கு வந்து அப்ளை ஆயிருக்கு. ஸோ கலர் வந்து நான் ஒயிட்னே வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் தெரியல, ஏன்னா ஒயிட்டாக மாறிடுச்சு. ஸோ இப்போ போய் அந்த பாக்ஸுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து நான் பிளாக்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸோட பேக்ரவுண்ட் வந்து பிளாக் ஆயிடுச்சு. மற்ற எல்லாமே ஒயிட்டில் வந்து அழகாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இந்த லேபிளுக்கு வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஸோ லேபிள்னு சொல்லி கால் பண்ணிக்கிறேன். அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஒரு 20 பிக்சல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த பிரேக் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அழகாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஏரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் வந்து எனக்கு வந்து எந்த பார்டரும் வேணாம், அதாவது என்ன சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிங்கிறதுக்காக லைன் ஹைட் வந்து 2ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா கேப் விட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஃபாண்ட் வெயிட் வந்து கொஞ்சம் 500 அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் போல்டாக தெரியுதற்காக. ஸோ பேடிங் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் சைடில் 20 பிக்சல் கொஞ்சம் அந்த லாகின்க்கு நேராக இருக்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் இன்புட்டுக்கு வந்து நான் வந்து ஸ்டைல் பண்ணுறேன். ஸோ எடிட்டிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அந்த இன்புட்டோட இது வந்து மேலே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பட்டனுக்கு வந்து ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பட்டனுக்கு அவுட்புட்டு அவுட்லைன் வந்து எதுவும் கொடுக்கல. அப்புறம் வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லி சென்டரில் வந்து டிஸ்பிளே பண்ண வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன் பட்டனுக்கு 30 பிக்சல் அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு வந்து ஒரு கர்லி ஷேப்பில் வந்து எனக்கு வந்து பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் அதையும் அதோட என்ன சொல்ல ஒன்று போல் அலைன் பண்ணுறதுக்காக மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 1 rem அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்புறம் மார்ஜின் டாப் கொஞ்சம் 2 rem அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் தள்ளி வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக எல்லாமே ஒன்று போல் அலைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த பட்டன் கொஞ்சம் பேக்ரவுண்டு கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ CF00F0 அப்படின்னு சொல்லி ஒரு பின் கலரில் கொடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டும் ஒன்று போல் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இந்த பட்டனுக்குள்ளே அந்த சைன்இன் உள்ள இருக்குது பார்த்தீங்களா, அதோட கலர் வந்து ஒயிட்டின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அழகாக டிஸ்பிளே ஆகுது எல்லாமே. நெக்ஸ்ட் இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணலாம் இந்த இதுக்குள்ளே. ஸோ இமேஜ் டேக் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் போய் அந்த மேனோட இமேஜ் வந்து நான் வந்து ஜஸ்ட் அந்த நேம் வந்து காப்பி பண்ணி இந்த சோர்ஸ்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஐடி வந்து நான் மேன் சொல்லி வச்சுக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த மேனோட இமேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் அப்புறம் அந்த யூடியூபோட சிம்பிள் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லி, இதையும் நான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இதே இன்சர்ட் பண்ணிட்டேன். இதுக்கும் ஐடி வந்து நான் வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லி சும்மா வச்சுக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இந்த 2 இமேஜும் வந்து சைஸு அப்புறம் பொசிஷன் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஐடியை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடினால ஹேஷ் சிம்பிள் போடணும். ஸோ ஹேஷ் மேன் அப்படின்னு சொல்லி போட்டு வித் வந்து ஒரு 15 ரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஹைட்டும் வந்து 15 ரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சைஸ் வந்து சின்னதாயிருச்சு. நெக்ஸ்ட் அதை வந்து கொஞ்சம் பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி, நெக்ஸ்ட் பாட்டம் வந்து ஒரு -6 ரம், எனக்கு வந்து கீழே தான் வேணும் அப்படிங்கிறக்காக -6 ரம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ரைட் சைடில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தள்ளி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக ரைட் வந்து ஒரு 7 ரம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக வந்து தள்ளி இருக்கு. நெக்ஸ்ட் அந்த யூடியூபோட சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஐடினால ஹேஷ் யூடியூப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதோட வித் வந்து ஒரு 5 ரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஹைட்டு வந்து சேம் 5 ரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அழகாக வந்து குட்டியாயிருச்சு அந்த யூடியூபோட இமேஜ். நெக்ஸ்ட் இதோட பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். டாப்ல இருந்து ஒரு 3 ரம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதே மாதிரி ரைட்லையும் ஒரு 8 ரம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியே போயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, பாக்ஸில் வந்து நம்ம 3D எஃபெக்ட் காட்ட போகிறோம். ஸோ அதனால் பாக்ஸில் போய் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்டைல் வந்து ப்ரிசர்வ் 3D அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அழகாக எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு ஹெட்டிங் வந்து எழுதிக்கிறேன். ஸோ H2 டேக்கில் வந்து எழுதிக்கிறேன். ஸோ அதோட ஐடி வந்து நான் வந்து ஹெட் அப்படின்னு சொல்லி சும்மா வச்சுக்கிறேன். ஸோ இதில் போய் நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படின்னு சொல்லி என்னோட இதை வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். எதுவுமே எனக்கு டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா டெக்ஸ்ட் கலர் வந்து எப்போவுமே பிளாக்காக இருக்கும். அதனால் பேக்ரவுண்டோட மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ கலர் வந்து தெரில. ஸோ அந்த ஹெட்டிங் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டைல் பண்ணலாம். ஸோ H2 டேக் போட்டு பொசிஷன் வந்து அப்சல்யூட் அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அதோட கலர் வந்து ஒயிட்னு வச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த டெக்ஸ்ட் வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிறக்காக. ஸோ இதுதான் அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ங்கிற வேர்டு வந்து. ஸோ கொஞ்சம் ரைட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 4 ரம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். டாப்லையும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 ரம் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதோட சைஸ் வந்து கொஞ்சம் கூட்டலாம். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஷேடோ வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு 2 பிக்சல் 2 பிக்சல் ஹரிசாண்டல் 2 பிக்சல் வெர்டிக்கல் அண்ட் 2 பிக்சல் பிளாக்ல வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ பின்னாடி பிளாக்னால எனக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் ஷேடோ வந்து தெரில. ஸோ மேக்ஸ் வித் அப்படின்னு சொல்லி 200 பிக்சலில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 200 பிக்சலுக்குள்ளே அது வந்து அடங்கிடுச்சு. அதனால் ஒன்னோட ஒன்று கீழே இருக்குது. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் கூட்டிக்கிறேன், ஒரு 40 பிக்சல் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக வந்து அழகாக டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இதோட கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக Amazon NBSPன்னு கொடுக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன் ஹைட் கொடுத்துக்கிறேன் 1.2 அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் கேப் இருக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும். ஸோ செட் இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் 3ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதாவது ஒன்னோட ஒன்று மேலே இருக்கிற மாதிரி அப்படிங்கிறக்காக செட் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஒரு சர்க்கிள் வந்து கிரியேட் பண்ணலாம், ஒரு ஹாஃப் சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பாத்துன்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். ஸோ இந்த பாத்து வந்து நான் வந்து ஸ்டைல் பண்ணுறேன். ஸோ பாத்துக்கு வந்து எனக்கு வந்து ஹைட்டு வித்து எல்லாமே வாங்கணும். ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட்னு கொடுத்துட்டு மின் ஹைட் வந்து 100 VH அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அது மாதிரி வித்து வந்து எனக்கு ஃபுல் வித்தும் வேணும். அதனால் வித்து வந்து 100% அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு சாம்பிளுக்காக பேக்ரவுண்ட் வந்து ரெட்டுன்னு சொல்லி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 100% வந்து எல்லாமே ரெட் கலரில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ எனக்கு இந்த பேக்ரவுண்ட் வேண்டாம், நான் வந்து ஒரு லீனியர் கிரேடியனில் பேக்ரவுண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக பேக்ரவுண்ட் வந்து லீனியர் கிரேடியன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 90 டிகிரியில்
ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துக்கிறேன். ஸோ 00 dBDE அப்படின்னு சொல்லி ஒரு 0% அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் பின்காக வேணும் அப்படிங்கிறக்காக FC00 FF 100% கொடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு லீனியர் கிரேடியன்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ கிளிப் பாத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த சர்க்கிள் ஸ்கொயர் அப்படி இப்படின்னு ஷேப் இருக்கும். ஸோ சர்க்கிள்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அழகாக சர்க்கிள்னு டிஸ்பிளே ஆகுது. ரைட்டுன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ரைட் சைடில் வந்து போயிடும். பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போயிடுச்சு. ஸோ ஹைட்டை வந்து நான் வந்து பெர்சன்டேஜ்னு கொடுத்துக்கிறேன். பெர்சன்டேஜ் கொடுக்கும்போது எனக்கு வந்து ஃபுல்லாக அந்த இதுக்குள்ளே வந்து அடங்கிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த சர்க்கிளில் கொஞ்சம் ஒரு 130 பிக்சலில் கொஞ்சம் தள்ளி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கேர்வ்லி ஷேப்பில் அழகாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நம்ம HTML ஸ்டைலு எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அது வந்து ஸ்கிரிப்ட் டேக் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பாக்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்டன்ட்டில் போய் பாக்ஸ்ன்னு சொல்லி டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டார் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸோட கிளாஸ் வந்து வாங்கிக்கிறேன். ஸோ டாட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ் வந்து எங்கே இருக்குது, இந்த இருக்குது பார்த்தீங்களா. இந்த கிளாஸ் வந்து இப்போது இந்த கான்ஸ்டன்ட் வேரியபிள் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாக்ஸ் மாதிரியே நான் அந்த கண்டெய்னர் வேல்யூ வந்து வாங்கிக்கிறேன். ஸோ சேம் அந்த பாக்ஸு போல் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸோட இதுவும் கண்டெய்னரோட இதுவும் எனக்கு வந்து இந்த வேரியபிள் வந்து அசைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த கண்டெய்னர் கொஞ்சம் ஈவெண்ட் கொடுக்குறேன். ஸோ கண்டெய்னர் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு சொல்லி மவுஸ் மூவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கால் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணணும்னா நான் அந்த மவுஸை வந்து ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ரொட்டேட் ஆகணும். அதனால ஹரிசாண்டல் அந்த வேல்யூ வந்து நான் கொஞ்சம் வாங்கிக்கிறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள வேல்யூ. ஸோ அதுக்கு வந்து ஹரிசாண்டல்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி விண்டோ டாட் இன்னர் வித் ஹரிசாண்டல் இருக்கிறனால வித் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறேன். ஸோ டிவைடர் பை 2 மைனஸ் இ டாட் பேஜ் எக்ஸ் டிவைடர் பை 10 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த இ டாட் பேஜ் எக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நான் வந்து சாம்பிளுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ கன்சோலில் போயிட்டு இ டாட் பேஜ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இன்ஸ்பெக்ட் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கன்சோலில் போய் நான் வந்து காட்டுறேன். இதுதான் அந்த எக்ஸோட வேல்யூ. இப்போ நான் எங்கெங்கே கிளிக் பண்ணுறேனோ அந்த வேல்யூ வந்து எனக்கு வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூ நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டிக்கிறேன். ஸோ இ டாட் பேஜ் ஒய்யும் காமிச்சிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதனால் எனக்கு அந்த ஒய்யோட வேல்யூ எனக்கு வேணும். அதனால் அப்படியே காப்பி பண்ணி வெர்டிக்கல்னு மாற்றிக்கிறேன். இது வந்து இன்னர் வந்து ஹைட், வெர்டிக்கல்னால ஹைட் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறக்காக ஹைட். ஸோ இ டாட் பேஜ் ஒய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கண்டெய்னர் வந்து நான் அதாவது என்ன சொல்ல மவுஸ் வந்து நான் உள்ளே கொண்டு போகும்போது அந்த பாக்ஸ் தான் எனக்கு வந்து ஆடணும். அதனால் ரொட்டேட் எக்ஸில் வந்து வெர்டிக்கல்னும் ரொட்டேட் ஒயில் வந்து ஹரிசாண்டல்னும் அந்த ஆங்கிள் கன்வர்ஷன் வந்து நான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அழகாக ரொட்டேட் ஆகுது. இப்போ நான் அந்த டிகிரியை மட்டும் தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த இதுவும் சேஞ்சஸும் தெரியாது. ஸோ அதனால் டிகிரி வந்து நான் வந்து கரெக்டாக ஆட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நான் எங்கெங்கே தொடுறேனோ அந்தந்த சைடு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மூவ் ஆகிற மாதிரி எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னருக்கு வந்து இன்னும் 2 இது வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஆடிச்சு பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் வேல்யூன்னு சொல்லி இருக்குது, அதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் 1000 பிக்சல் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டு வர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து தெரியுது. ஸோ அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் ரொம்ப தள்ளி போகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பேஜ் வந்து 20 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக அது எனக்கு அப்புறம் வந்து 25ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் 2 ஈவெண்ட் வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஒன்று வந்து நான் அந்த மவுஸை வந்து உள்ளே கொண்டு போகும்போதும், இன்னொரு ஈவெண்ட் வந்து மவுஸ் வந்து வெளியில் போகும்போதும் என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுக்க போகிறேன். ஸோ சேம் கண்டெய்னர் ஆட் ஈவெண்ட் லிசனர் மவுஸ் என்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஜஸ்ட் காப்பி பண்ணி இன்னொரு ஈவெண்ட் வந்து சொல்கிறேன். அது வந்து மவுஸ் லீவ் அப்படின்னு சொல்லி இன்னொரு வந்து ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. இந்த மவுஸ் என்டர்னால் உள்ளே வரும்போது, மவுஸ் லீவ்னா வெளியே போகும்போது. ஸோ மவுஸ் என்டர் ஆகும்போது என்ன பண்ணணும்னா பாக்ஸோட டிரான்சிஷன், அதாவது இந்த ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக 0.1 செகண்ட் அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 0.1 செகண்டில் வந்து கொஞ்சம் ஸ்மூத் எஃபெக்ட் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி வெளியில் வரும்போதும் 0.1 செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த மவுஸை நான் வந்து வெளியில் எடுக்கும்போது எனக்கு வந்து
அந்த பாக்ஸ் வந்து பழைய பொசிஷன்லேயே போகணும் அப்படிங்கிறதுக்காக ரொட்டேட் ஒய் அப்படி சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ரொட்டேட் எக்ஸ், இந்த 2 இதுலேயுமே எனக்கு எந்த டிகிரிலையும் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ 0 டிகிரி 0 டிகிரி அப்படின்னு சொல்லி 2க்கும் கொடுத்துறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே ரிட்டர்ன் ஆகிடுது. நெக்ஸ்ட், நான் ஆல்ரெடி எல்லாமே கெட் பண்ணி வச்சுருக்கேன், ஹெட்டு, மேனு, யூடியூப் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹெட்டுக்கு வந்து நான் வந்து ஸ்டைல் கொடுக்கேன். நம்ம வந்து 3D எஃபெக்டில் வர்றதுக்காக டிரான்ஸ்லேட் இசட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இசட்னா இசட் டைரக்ஷனில் வரும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 120 பிக்சல் அப்படின்னு சொல்லி இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். நான் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 120 பிக்சலில் போய், ஆனால் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிடுச்சு. ஏன்னா நான் மவுஸ் லீவில் வந்து நான் எதுவும் கொடுக்கல. ஸோ மவுஸ் லீவில் போய் 0 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா உள்ளே போகும்போது அப்படி தூக்கும், வெளியில் போகும்போது உள்ளே போயிடும். ஸோ அதே மாதிரி மேன் இருக்குது, யூடியூப் இருக்குது, ஃபார்மன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட நேம் மட்டும் மாற்றிக்கிறேன், மேன் அப்படி சொல்லி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் யூடியூப் அப்படி சொல்லி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸு, கண்டெய்னர், ஹெட்டு, மேனு, யூடியூப், ஃபார்ம் இது எல்லாமே இதிலேருந்து நான் வந்து கெட் பண்ணியிருக்கேன். மேன், யூடியூப், அப்புறம் ஹெட் எல்லாமே அதில் உள்ள வேரியபிளாக கட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகாக உங்களுக்கு வந்து தூக்கி காட்டுது. ஸோ ஒன்னோட பின்னு ஒன்றா என்ன சொல்ல, கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பிக்சல் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், கூட்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அழகாக எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ ரிட்டர்ன் போகும்போது எல்லாமே எனக்கு வந்து ஒரிஜினல் பொசிஷன் போயிடணும். அதனால் எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் வந்து 0 0 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அழகாக எனக்கு ஒரு ஸ்மூத்தான எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.